வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் மாசி மாதம் 11ஆம் தேதி 23/2/2024 வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இரவு 7:26 வரை ஆயில்யம், பிறகு மகம். இன்றைய திதி மதியம் 3:35 வரை சதுர்த்தசி, பிறகு பௌர்ணமி. இன்றைய யோகம் மரண யோகம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூராடம், உத்திராடம். மேஷராசி. மேஷராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும், 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல 3 கிரக சேர்க்கை இருக்கிறதும் சிறப்பு. சந்திரன் மாத்ரு காரகனாகி மாத்ரு ஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கும்போது தாயாரோட உறவு நிலையில கொஞ்சம் தர்ம சங்கடமான சூழல்கள் ஏற்படுங்க. கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம், வாக்குவாதங்கள் ஏற்படலாம். விட்டு கொடுத்து போறது நல்லது. தாயாரோட உடல்நிலையிலையும் கொஞ்சம் அக்கறையா இருக்கணும். 5க்கு அதிபதியான சூரியன் 11ஆவது இடமான லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளால நல்ல வருமானம் இருக்கும், நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறையவே நடக்கும். பெண்களுக்கு மனசு ஒரு குழப்ப நிலையிலேயே இருக்கும். நமக்கு நடக்கிறது நல்லதா கெட்டதான்னு யோசிக்கிறதுக்குள்ள அந்த விஷயங்கள் நடந்து முடிஞ்சிரும். சில நேரத்துல நீங்க ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க. மாணவர்களுக்கு கல்வியில சிறந்த முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. கல்வியில இருந்த தடைகள் தாமதங்கள்லாம் நீங்கி நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நாகராஜனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எதிர்பாராத தனயோகம் பெறும் நல்ல நாளா இருக்குதுங்க. சிலர் கூட்டு தொழிலால லாபம் பெறுவாங்க. வசதியான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். சொத்துக்களால லாபம் வருமானம்லாம் நிறைய இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க பரந்தாமனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு புதிய மனிதர்களோட அறிமுகமும் நட்பும் ஏற்படும். நண்பர்களால நன்மைகள் அடையக்கூடிய யோகம் இருக்குதுங்க. சோசியல் மீடியா பத்திரிகை துறையில வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றமும் நல்ல செய்திகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இன்னைக்கு புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்து போடுவீங்க. லைட் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ருத்ரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எதுக்கெடுத்தாலும் கோபமாகவும் டென்ஷனாகவும் இருப்பீங்க. சாதாரண வார்த்தைகளை கூட ரொம்ப குதர்க்கமா புரிஞ்சுக்கிருவீங்க. அதனால கோபப்படுவீங்க. உங்களுக்கு எரிச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வெளியிடங்கள்லையும் வேண்டாதவர்கள் சிலரின் தொல்லைகள் இன்னைக்கு இருக்கும். மனசு சங்கடப்படும்படியான பேச்சுக்களை கேட்க வேண்டியது இருக்கும். ரொம்ப பொறுமையா இருக்கிறது அவசியங்க. ஊதா நிற உடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம், வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6, 7. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் 3ஆவது இடத்துல ஆட்சி நிலையில இருக்கிறதும், பாகியஸ்தானமான 9ஆவது இடத்துல ராசி அதிபதி 7ஆம் அதிபதியான செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு. உங்க ராசிக்கு இன்னைக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள்லே சொல்லலாங்க. எல்லாமே நல்லதாவே நடக்கும். சகோதர ஸ்தானத்துல இருக்கிற சந்திரன் சகோதரர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை கொடுப்பாருங்க. சகோதரர்களால நன்மைகள் நடக்கும். உடன்பிறப்புகள் உங்களோட ரொம்ப அனுசரணையா இருப்பாங்க. தொலைத்தொடர்பு துறையில இருக்கிறவங்க எல்லாம் பெரிய முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களோட பேச்சு திறமை அதிகமா இருக்கும். எதையுமே தடையில்லாம செஞ்சு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெண்களுக்கு இசைத்துறையில அதிக ஆர்வம் இருக்கும். பாட்டு பாடணுங்கிற ஆசை அதிகமா இருக்கும். கத்துக்கிட்டு நம்மளும் முன்னேறணும் அப்படிங்கிற நினைப்பெல்லாம் இன்னைக்கு வருங்க. இசைத்துறையில முன்னாலேயே இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. வருமானம் சிறப்பா இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியால உயர்வடையக்கூடிய நல்ல நிலைகள் இருக்குதுங்க. இன்னைக்கு உங்களோட முயற்சிகள் எல்லாம் திருவினையாக்கும். எடுத்த செயல்களை வெற்றியோட செஞ்சு முடிப்பீங்க. உங்களால முடிஞ்ச உதவிகளை மனமுவந்து அடுத்தவங்களுக்கு செய்வீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ருத்ரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். என்னதான் திட்டம் போட்டு காரியங்களை நீங்க செயல்படுத்தினாலும் அந்த செயல்லையும் சில தவறுகள் வரக்கூடுங்கிறத கவனமா வச்சுக்கோங்க.
வார்த்தைகள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. வேலை இடத்துலயும் அடுத்தவங்கள அதிகாரம் பண்றேன்னு மனசை சங்கடப்படுத்தாம இருக்கிறது நல்லதுங்க. ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சு திறம்பட உங்களோட செயல்களை முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வழக்குகள், கோர்ட்டு, கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். பெரியவர்களோட ஆசிகளும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்குங்க. ஒன்றும் இல்லாத விஷயங்களுக்கு கூட குழம்பிக்கிட்டே இருப்பீங்க. அடுத்தவங்களையும் குழப்பி விட்டுருவீங்க. எதையுமே தீர்க்கமா யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க. சிலர் வீட்டில் இருக்கிறவங்களோட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இன்னைக்கு வரலாம். காப்பி நிற உடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2, 6. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு தனஸ்தானத்துல தனாதிபதியான சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும், பாகியஸ்தானாதிபதி பாகியஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு. பணவரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும். கைமாத்தா கொடுத்த பணம் கூட இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வீட்டு செலவுகளை சமாளிக்கிறதுக்குரிய பணம் வரவு கிடைக்கும், அல்லது யாருடைய பணமாவது உங்க கையில இருக்குங்க. இருந்தாலும் 8வது இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணுங்க. பிரயாணங்கள்லையும் ரொம்ப கவனத்தோட இருக்கணும். பிரயாணங்களால சில நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. பெண்களுக்கு உங்களுடைய பேச்சாலையும் நல்ல நடத்தையாலையும் இன்னைக்கு நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பொறுமையா எல்லா காரியத்தையும் செஞ்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. வீட்டுல கணவருக்கு வேண்டிய பொருள் உதவியை இன்னைக்கு நீங்க செஞ்சு சந்தோஷப்படுவீங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு படிக்கும் இடத்துலயும் சரி, வீட்லயும் சரி சிறப்பா பங்காற்றி உங்களோட செயல்கள்ல நல்ல முன்னேற்றத்தை பெற்று வீட்டுல இருக்கிறவங்களோட சந்தோஷத்தை அதிகப்படுத்துவீங்க. உங்க நிலையில நீங்க தாழ்ந்து போகாம ரொம்ப சுய கௌரவம் பார்க்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். சிலர் உங்களை வீட்டுக்கு வர சொல்லிட்டு உங்களை அலட்சியப்படுத்துற மாதிரி சூழல்கள் இன்னைக்கு நடந்துச்சுன்னா மனசு சங்கடப்படாம அதுல இருந்து விலகி வர்றது நல்லதுங்க. சிலருக்கு அடுத்தவங்க பேச்சு மனசு சங்கடத்தை கொடுக்கலாம், அல்லது உங்களை யாராவது கேலியா கிண்டலா பேசுறது மாதிரி உங்களுக்கு இருக்கலாம். இன்னைக்கு அந்த அமைப்பு இருக்கிறதுனால எதுலையுமே விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. காப்பி நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நடராஜ பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு போட்டி பொறாமைகள் இருந்தாலும் அதெல்லாம் கடந்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்க தேவைக்கேற்ற பணவரவு இருக்கும், செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். உடல் தொந்தரவுகளும் சின்ன சின்ன விஷயங்கள், கால்வலி, தலைவலிங்கிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் இருக்கதாங்க செய்யும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எந்த ஒரு காரியத்திலையும் இன்னைக்கு அவசரப்படாம பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க. நிதானமா எந்த வேலையும் செய்யணும். சண்டை சச்சரவுகள்லையும் ஈடுபடாம சமாதானமா இருக்கிறது நல்லது. கோர்ட்டு, கேஸ்னு போக வேண்டிய தொந்தரவுகள் எல்லாம் இன்னைக்கு வரலாம், கவனமா இருங்க. ஆரஞ்சு நிற உடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, ஊதா. அதிர்ஷ்ட எண் 4, 5. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் ராசியிலேயே ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சுக்கிரனால பார்க்கப்படுறதும் சிறப்பு. பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. இருந்தாலும் ராசிய செவ்வாயும் பார்க்கறதுனால உடல் நிலையில கொஞ்சம் அக்கறையோட இருக்கிறது அவசியங்க. உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், கவனமா இருங்க. குடும்பஸ்தானாதிபதியான சூரியன் சனி பகவானோட சேர்ந்து 8வது இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல உள்ளவங்களோட ஆரோக்கியத்திலையும் அக்கறையா இருக்கணுங்க. கணவன் மனைவி இடையே சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. எதிலையுமே பொறுமையா இருந்தீங்கன்னா காரியங்களை சாதிச்சுக்கலாம். பெண்களுக்கு கணவனோட வாக்குவாதத்துல ஈடுபடாம அவரோட கருத்துக்கு ஒத்துழைச்சு இணக்கமா போறது நல்லதுங்க. குடும்பத்துல சிலருக்கு பொறுமையே இல்லாம போகலாம். பிள்ளைகளும் உங்களுக்கு சில தொல்லைகளை கொடுக்கலாம். எதுலையுமே கவனத்தோட இருங்க. பண விஷயங்கள்லையும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. மாணவர்களுக்கு
மனசுல ஒரு வகையான தடுமாற்றங்கள் இருக்கும். சிலர் தேவையில்லாத விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டு வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். நண்பர்களிடம் எந்த விஷயங்களையும் ஒளிவு மறைவு இல்லாம பகிர்ந்துக்கிறது நல்லதுங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசு காயப்படும்படி யாராவது பேசினா அந்த இடத்தை விட்டு விலகி போறது நல்லதுங்க. தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்ல இருந்து ஒதுங்கி இருந்தாவே பிரச்சனைகள் எதுவும் பெருசாகாது. உடல்நிலையிலையும் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம். தேவையற்ற பிரயாணங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. ரோஸ் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உயர்வால் பெருமை அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. உங்க உழைப்பால இன்னைக்கு நல்ல முன்னேற்றங்களை அடைவீங்க. பிரயாணங்கள் நன்மைகளை கொடுக்கும். பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் இன்னைக்கு ஈடுபாடு உண்டாகும். இன்னைக்கு தெய்வ கடாட்சம் நிறைஞ்சு இருக்குங்க. இன்னைக்கு பசிச்சவங்களுக்கு உணவளிச்சு அல்லது தானம் பண்ணி ரொம்ப மன நிறைவடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க நாராயணனை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு குலதெய்வ வழிபாடுக்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் சிலர் செய்வீங்க. முன்னோர்களோட வழிபாடுகளையும் செய்யறது நல்லதுங்க. கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கும். சிலர் சித்தர் வழிபாடு ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் போறது அதெல்லாம் இன்னைக்கு சிலருக்கு நடக்குங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 5, 8. சிம்மராசி. சிம்மராசிக்கு விரயஸ்தானாதிபதியான சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும், 4ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று சந்திரனை பார்த்து சந்திர மங்கள யோகம் செயல்படுறதும் சிறப்பு. ராசி அதிபதியான சூரியன் 7வது இடத்துல சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலையும் ரொம்ப அக்கறையோட இருக்கிறது நல்லதுங்க. சிலருக்கு தந்தையார் கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். பெற்றோர்கள் உங்களை புரிஞ்சுக்காம நடந்து உங்களுக்கு மன வேதனைகளை கொடுக்கலாம். சொத்துக்கள்லையும் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குங்க. பங்காளி சண்டைகள்லாம் வரலாம். அதுல எல்லாம் எச்சரிக்கையோட பொறுமையா கையாள்றது அவசியங்க. பெண்களுக்கு மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்வீங்க. எல்லாமே நன்மையாக தான் முடியும். இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்துக்கு முன்னாலேயும் வீட்டில் உள்ளவங்களை கலந்து ஆலோசித்து செய்கிறது நல்லதுங்க. தேவையில்லாத வம்புகளில் மாட்டிக்கிறாம எச்சரிக்கையாக இருங்க. மாணவர்களுக்கு மனசில் நல்ல எண்ணங்களும் கடவுள் பக்தியும் அதிகமாகவே இருக்குங்க. சுகத்துக்கு எந்த குறையும் இருக்காது. கல்வியிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நண்பர்கள் நல்ல உதவியாக இருப்பாங்க. மக நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு ஆதிசக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நண்பர்களால நீங்க நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நல்ல காரியங்கள்ல நண்பர்களோட ஈடுபட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. பொது வாழ்வில் இருக்கிறவங்களும் புகழடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது. பண வரவு நல்லாவே இருக்கும். சிலருக்கு உதிரி வருமானங்கள் கூட இன்னைக்கு இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு யாருக்கிட்டையுமே பாகுபாடு பார்க்காம சமநிலையில நீங்க பழகி அவங்களோட மதிப்பையும் மரியாதையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களோட கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயரும். குடும்பத்துல நல்ல ஒரு இணக்கமான சூழல் இருக்கும். குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும். பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க. பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காது. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு யாருக்கிட்டையும் சண்டை சச்சரவுல ஈடுபடாம சமாதானமா இருக்கிறது நல்லதுங்க. ரொம்ப பொறுமையா இருக்கணும். எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறத இன்னைக்கு விட்டுருங்க. கலகங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லதுங்க. கலகம் நடக்கிற இடத்துல கூட நீங்க நிக்காம இருக்கிறது நல்லது. பிரவுன் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு இன்னைக்கு ராசி அதிபதி சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோட இருக்கிறதும், லாபஸ்தானாதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு. 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் 9வது வீட்டின் அதிபதியாகி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்து உங்களோட புண்ணியங்களை வலுப்படுத்திக்கிட்டு இருக்கிறாருங்க. இன்னைக்கு எல்லா நன்மைகளையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. மூத்த உடன்பிறப்புகளால பெரிய அளவுல உதவிகளையும் நன்மையும் பெறுவீங்க. சேவை மனப்பான்மையும் உங்களுக்கு அதிகமா இருக்கும். பணியிடங்கள்ல நல்ல லாபத்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிலருக்கு தலைவராகும் யோகம்லாம் இன்னைக்கு இருக்குது.
பெண்களுக்கு பெற்றோரோட உதவி, உடன்பிறப்புகளோட உதவி எல்லாமே இன்னைக்கு சிறப்பா இருக்கும். தாயாரோட அன்பு அதிகமா இருக்குங்க. தாயாரால சிலருக்கு சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. வருமானம் சிறப்பா இருக்கும். மாணவர்களுக்கு சிலர் படிச்சுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சிறப்பான வருமானமும் லாபமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சேமிப்புகள் உயரும். உங்களோட சேமிப்புகளை வச்சு சக மாணவருக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பும் இன்னைக்கு இருக்குதுங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல இனம் புரியாத சங்கடங்கள் இருக்கும். ஒரு விதமான மந்த நிலையை உணர்வீங்க. சுறுசுறுப்பா இருக்காது. சிலருக்கு கால் வலி, கை வலி போன்ற தொந்தரவுகள் இன்னைக்கு இருக்கும். நெஞ்சு எரிச்சல் போன்ற தொந்தரவுகள் கூட சிலருக்கு இருக்கலாம். உணவுப் பொருட்கள்ல எண்ணெய் பதார்த்தங்களை விலக்கிறது நல்லதுங்க. பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஹனுமனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. போட்டி பொறாமைகள்லாம் விலகும். உங்ககிட்ட எதுக்குமே தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இன்னைக்கு உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட கருத்து இணக்கத்தோட நல்லபடியா இருப்பாங்க. பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். வேலை இடத்துலையும் உங்களோட கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எந்த விஷயத்தையும் தீர ஆலோசிச்சு முடிவு செஞ்சீங்கன்னா பிரச்சனைகள்ல இருந்து நீங்க தப்பிக்கலாம். அல்லது அடுத்தவங்களோட குடும்ப விஷயங்கள்ல நீங்க தலையிட்டீங்கன்னா அனாவசிய ஏச்சு பேச்சுக்களுக்கு ஆளாகலாங்க. எதையுமே கொஞ்சம் யோசிச்சு செய்யறது நல்லது. ரியல் எஸ்டேட் தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 29. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு கர்மஸ்தானாதிபதியான சந்திரன் கர்மஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருந்து ராசி அதிபதி தனாதிபதியோட சேர்ந்து 4வது இடத்துல இருக்கிறது சிறப்புங்க. தனஸ்தானாதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதுனால உங்க பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். கூட்டு தொழிலால நிறைய லாபத்தை அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. கிரக நிலைகள்லாம் சிறப்பா இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெற்று மன நிறைவடையக்கூடிய காலநிலைகள் இப்ப இருக்குது. புதிய சொத்துக்கள் சேரும். சொத்துக்களால அதிக வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் சிலருக்கு இருக்குதுங்க. நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடந்து மனசு நிறைவை கொடுக்கக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம். பெண்களுக்கு வயதானவர்களோட அனுசரிச்சு போறது நல்லதுங்க. அவங்களோட வாக்குவாதத்துல ஈடுபடாம பொறுமையா இருந்தீங்கன்னா சில விஷயங்கள் அவங்களால சிறப்பா நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களுடைய காரியங்கள் எதுவும் இன்னைக்கு தடை ஏற்படாதுங்க. பிரயாணங்கள் நன்மையை கொடுக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு தேவையில்லாம நண்பர்கள் கிட்ட பிரச்சனை பண்ணிக்காம அமைதியா இருக்கிறது நல்லது. சில காரியங்கள் நீங்க நினைச்சபடி வெற்றி அடையலாம். சில காரியங்கள்ல கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம். அதனால மனசுல எந்த வெறுப்பும் இல்லாம கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா நல்லபடியா காரியத்தை சாதிக்கலாம். சித்திரை நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்களும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்புறதை தவிர்த்துடுங்க. வீட்டுல வாக்குவாதம் செய்யறத விட்டுருங்க. மறதி அதிகமா இருக்கும். எந்த பொருளையாவது ஒரு இடத்துல கைமறதியா வச்சுட்டு தேடிக்கிட்டே இருப்பீங்க. அதெல்லாம் இன்னைக்கு விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு எல்லாமே சிறப்பா முடியும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க ஆதிசேஷனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எதையுமே அவசரம் இல்லாம தீர ஆலோசிச்சு முடிவெடுப்பீங்க. உங்களோட பேச்சுக்கு வீட்டுல உள்ளவங்க எல்லாம் கட்டுப்பட்டு நடப்பாங்க. எடுத்த முயற்சிகள்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க பெரிய நாயகிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். சில கலக புத்திக்காரர்களால தேவையில்லாத வம்பு தும்பு வரக்கூடும். கொஞ்சம் கவனமா இருங்க. பண விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. அடுத்தவங்களை நம்பி ஒப்படைக்கிற பொறுப்பை நீங்களே செஞ்சிட்டீங்கன்னா அது சிறப்பா முடியும். பிரயாணங்கள் எதுவும் இன்னைக்கு நன்மை தராதுங்க. வெள்ளை நிற உடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஊதா. அதிர்ஷ்ட எண் 4, 6. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பாகியஸ்தானாதிபதி பாகியஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் ராசி அதிபதி உச்சம் பெற்ற நிலையில இருந்து சந்திரனால பார்க்கப்படுறதும் சிறப்பு. உங்களோட பொருளாதாரத்திலேயும் நல்ல முன்னேற்றம் இருக்கும்.
உங்களோட உடல்நிலையிலையும் உடல்நலம் சீராகி உங்களுக்கு நல்ல ஆனந்தத்தை கொடுக்குங்க. தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த உடல்நிலை இன்னைக்கு நல்ல நிலையில இருக்கிறது, உங்களுக்கு மனசு நிம்மதியை கொடுக்கும். 2ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவான் 6வது இடத்துல மறைஞ்சிருந்து செவ்வாயால பார்க்கப்படுறதுனால உங்களோட பேச்சுக்கள்ல ரொம்ப கவனமா இருக்கிறது அவசியங்க. கடினமான வார்த்தைகளை பேசி வீட்டுல கலகங்களை ஏற்படுத்தாம இணக்கமா பேசுறது நல்லது, தன்மையா பேசுறது நல்லதுங்க. பெண்களுக்கு அடுத்தவர் வீட்டுல நீங்க பேசுற வார்த்தைகளால சில குழப்பங்களும் கலகங்களும் வரலாம். எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. சாதாரண பேச்சுக்கள் சண்டையில முடியலாம், கவனமா இருங்க. மாணவர்களுக்கு உங்களோட கவன குறைவுனால இன்னைக்கு எதையாவது தவறா செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சில ஆவணங்களை வண்டி ஓட்டும் போது சரியா வச்சுக்கிறது நல்லது. காவல்துறையில வசமா மாட்டிக்கிறது மாதிரி சூழல்கள்லாம் இருக்கு. எதுலையுமே எச்சரிக்கையா இருங்க. விசாக நட்சத்திரக்காரங்க பெரிய நாயகியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வீட்டுல யாராவது எதையாவது கேட்டா கூட வாங்கி கொடுக்க உங்களுக்கு கஷ்டமா இருக்குங்க. கையில அந்த அளவு பண வசதி இருக்காங்கிறதே ஒரு குழப்ப நிலையில இருக்கும். கேட்டுட்டாங்களே வாங்கி கொடுக்க முடியலேங்கிற மன கஷ்டமும் சிலருக்கு இருக்கலாம். திடீர் பிரயாணங்கள் அலைச்சல்கள்லாம் ஏற்படக்கூடும். ரொம்ப பொறுமையை சோதிக்கிற விஷயங்கள் இன்னைக்கு நடக்குங்க. வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க குமர கடவுளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பண வரவு தாராளமாகவும் பணப்புழக்கம் அதிகமாகவுமே இருக்குங்க. அடுத்தவங்க கிட்ட உங்களோட பேச்சால கவரக்கூடிய அமைப்பு இருக்கு. யாருக்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பக்குவமா பேசுவீங்க. பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். அசையும் அசையா சொத்துக்களால லாபங்கள் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள்லாம் இருக்கும். ஒரு கலகலப்பான சூழ்நிலை இருக்குங்க. மனசு நிம்மதியா சந்தோஷமா இருக்கும். நண்பர்கள் அல்லது தெரிஞ்சவங்க இன்னைக்கு வர்றதும் அவங்கள நீங்க உபசரிக்கிறதெல்லாம் நடக்குங்க. மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மெரூன். அதிர்ஷ்ட எண் 5, 8. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வீணா அலைச்சல்கள்ல ஈடுபடாம வெளியில சுத்தாம வீட்டுல அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. அப்படியே முக்கியமான விஷயங்களுக்கு வெளியில போக வேண்டியது இருந்தாலும் வார்த்தைகள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. வீணான கலகங்கள்லையும் வீணான பேச்சுவார்த்தைகள் விவாதங்கள்லையும் ஈடுபடாம அமைதியா இருந்துட்டீங்கன்னாவே எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணுங்க. வீட்டிலையும் வாழ்க்கை துணையிடமாகட்டும் பிள்ளைகளாகட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. மனசு கலங்கக்கூடிய விஷயங்கள் சில நடக்கலாம். பொறுமையா இருக்கிறது அவசியங்க. எந்த விஷயத்திலையும் எச்சரிக்கையா இருங்க. பெண்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடுறத தவிர்த்தீங்கன்னாவே பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சிடலாம். அடுத்தவங்க விஷயங்கள்ல ஒதுங்கி இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் பெருசா இருக்காது. இன்னைக்கு மௌனமா இருக்கிறது நல்லதுங்க. இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க. மாணவர்களுக்கு வேண்டாத விஷயங்கள்ல ஈடுபடாம முக்கியமான முயற்சிகள்ல மாத்திரம் இன்னைக்கு ஈடுபடுறது அவசியங்க. புது முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. மூல நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பெரிய மனிதர்களோட வீட்டு விசேஷங்கள்ல கலந்துக்கிருவீங்க அல்லது அவங்கள சந்திச்சு உங்களோட கோரிக்கைகளை முன்வைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சந்திராஷ்டமத்தால சில விஷயங்கள் தள்ளி போனாலும் சில விஷயங்கள் சிறப்பா முடிஞ்சு உங்களுக்கு மன நிறைவை கொடுக்குங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களோட நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள்லாம் நிறைவேறும்படியான சூழல்கள் இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பாகவே இருக்கும். பொது விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க. இருந்தாலும் சில விஷயங்கள்ல ரொம்ப கவனத்தோட இருக்கிறது நல்லது. சில விஷயங்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கலாம். காப்பி நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த விஷயத்திலையும் ரொம்ப கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. உடல்நிலையிலையும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கலாம். ஆரம்ப நிலையிலேயே மருத்துவரை அணுகுனீங்கன்னா அந்த தொந்தரவுல இருந்து விடுபடக்கூடிய அமைப்பு இருக்கு. எதுலையுமே பொறுமையா இருக்கணும். பொறுப்புகளை நீங்களே செய்யறது நல்லதுங்க. அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்காம எந்த ஒரு காரியத்தை நீங்களே செஞ்சீங்கன்னா சிறப்பா முடியும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு காப்பி நிறம். அதிர்ஷ்ட எண் 3, 7. மகர ராசி.
மகர ராசிக்கு இன்னைக்கு சந்திரன் 7வது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருந்து ராசியை பார்க்கிறதும், ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துல தனஸ்தானாதிபதி ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு. உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியும் பொருளாதாரத்துல சிறப்பான ஒரு முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சுக்கிரன் ராசியில இருக்கிறதும் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். நீங்க அடுத்தவருக்கு உதவி செய்யற அளவு பொருளாதாரம் உங்ககிட்ட இருக்குங்க. கையிருப்பு அதிகமாகவே இருக்கும். சேமிப்பு உயரும். உயர் அதிகாரிகளால பாராட்டப்படுவீங்க. சிலர் முதலாளிகளோட நல்ல ஒரு மதிப்புக்கு ஆளாகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெண்களுக்கு கணவரோட உறவுகளால உங்களுக்கு சில நேரம் சங்கடங்கள் ஏற்படலாம். குடும்பத்துல பேச்சுவார்த்தைகள் முற்றி சில சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. வார்த்தைகள்ல மாத்திரம் கவனமா இருக்கணுங்க. மாணவர்களுக்கு யாருக்காவது கையில இருந்த பணத்தை கொடுத்து உதவி செய்ய போய் அது உங்க நேரத்துக்கு கிடைக்காத சூழ்நிலைகள் இருக்கலாம். உங்களுக்கு தேவைப்படும் பொழுது அது கிடைக்காம அது இழுபறியாவே இருக்குங்க. பண விஷயங்கள்ல பொறுமையோட எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு செய்யற வேலைகள்ல தடைகளும் தாமதங்களும் இருக்குங்க. போக நினைச்ச இடங்களுக்கு கூட போக முடியாம போகலாம். யாருக்கிட்டையும் உங்களோட கருத்துக்களையோ அபிப்பிராயங்களையோ சொல்ல முயலாதீங்க. அது உங்களுக்கு சில சங்கடங்களை கொடுக்கக்கூடும். ஏளனப்படுத்துறது உங்களுக்கு மனதுக்கு கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்கக்கூடும். அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. திருவோண நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எடுத்த காரியங்களை வெற்றியோட செஞ்சு முடிச்சு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. போட்டிகள்லையும் வெற்றி பெறுவீங்க. வழக்குகள் ஏதாவது நடந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். வேலை இடத்துலையும் பாராட்டுக்களை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எல்லா விஷயங்கள்லையும் ஒரு இழுபறியான நிலை ஏற்பட்டு உங்களுக்கு எரிச்சலை கொடுக்குங்க. வீட்டில் உள்ளவங்க கிட்ட முன்னுக்கு பின் முரணா பேசுவீங்க. அடுத்தவங்களையும் குழப்பி நீங்களும் குழம்புவீங்க. எந்த விஷயங்கள்லையும் பொறுமையோட இருக்கிறது நல்லதுங்க. பிள்ளைகள் கிட்டையும் தன்மையா நடந்துக்கிறீங்க. கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நீலம். அதிர்ஷ்ட எண் 2, 8. கும்பராசி. கும்பராசிக்கு 6ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் இன்னைக்கு ஆட்சி நிலையில இருக்கிறதும், ராசி அதிபதியான சனி பகவானும் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு. எந்தவித பொருளாதார கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சு வெளிவரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. யாருடைய பணமாவது உங்க கையில இருந்து வீட்டு செலவுகளாகட்டும் மற்ற செலவுகளாகட்டும் சமாளிக்கக்கூடிய அளவு உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல நாளா தான் இருக்கு. 2வது வீட்டுல ராகு பகவான் இருக்கிறதுனால ராகுவை போல் கொடுப்பானும் இல்லைங்கிற மாதிரி இப்ப உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த பணவரவு கையில கிடைச்சு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிறப்பான பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். எடுத்த செயல்கள்ல வெற்றியோட முடிக்கிற தன்மை இருக்கும். பெண்களுக்கு மனம் மகிழ்ச்சியா இருக்கும். உடல்ல சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் ஆரோக்கியம் முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வீட்டுல எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சு வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு இன்னைக்கு மனசுல தோன்றியதை வெளிப்படையா பேசி ஒளிவு மறைவு இல்லாம இருக்கிறதுனால அடுத்தவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இருக்குதுங்க. உங்களை சுத்தி நடக்கிற சூழல்கள் சிறப்பா இருக்கும். மனசு நிறைவா இருக்குங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பொது வாழ்வில் இருக்கிறவங்க எல்லாம் நல்ல புகழடையக்கூடிய அமைப்பு இருந்தாலும் எதையுமே பொறுமையா செய்யறது அவசியம். எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யாம எதுலையுமே நிதானத்தை கடைபிடிக்கணுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம போகலாம். அதனால யாருக்கும் வாக்கு கொடுக்காம இருக்கிறது நல்லது. எதுலையுமே ஒரு தடைகளும் தயக்கமும் இருக்கும். கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க ராமபிரானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பாக்குறவங்க வியக்கும் அளவு உங்களோட பொருளாதாரத்துல வளர்ச்சி சிறப்பா இருக்கும். கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க. மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க. விசேஷங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் வீட்டுல இருக்கும். மனசு நிறைவா இருக்குங்க. பிள்ளைகளும் உங்க சொல் பேச்சை கேட்டு நடந்துக்கிருவாங்க. உங்க சுய மரியாதை அதிகமா இருக்கும். கிரே நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வீட்லயும் சரி வெளியிலையும் சரி எந்த ஒரு வேலையில ஈடுபடுறதுக்கு முன்னாலையும் ரொம்ப கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்கிறது நல்லதுங்க.
அடுத்தவங்க கிட்ட வீண் வம்புக்கு போகாம சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாம இருக்கிறது நல்லது. அடுத்தவங்களோட பேச்சுக்கள் உங்களுக்கு சில நேரங்கள்ல மன வருத்தங்களை கொடுக்கலாம். மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் சில நடக்கலாம். பொருளாதாரம் சிறப்பாவே இருக்குங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நீலம். அதிர்ஷ்ட எண் 4, 8. மீனராசி. மீனராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் 11வது இடத்துல 2 கிரக சேர்க்கை இருக்கிறதும் சிறப்பு. தனஸ்தானாதிபதியான செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் தன காரகனான குரு தனஸ்தானத்துல இருக்கிறதும் பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி அடையக்கூடிய நல்ல நாள், நல்ல நேரம் நடந்துட்டு இருக்குதுங்க. பொருளாதாரம் சிறப்பா இருக்குதுன்னு கண்டபடி செலவு பண்ணாம எதிர்காலத்துக்கு கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிறது நல்லதுங்க. பிள்ளைகளால அதிகமான விரயம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலருக்கு உடல்நிலையில சில தொந்தரவுகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுங்க. எதுலையுமே கவனத்தோட எச்சரிக்கையா இருக்கணும். பெண்களுக்கு வீட்டுல உள்ளவங்கள அனுசரிச்சு நடக்கணுங்க. குழந்தைகளால சிலருக்கு மன கஷ்டங்கள் வரலாம், வாக்குவாதங்கள் ஏற்படலாம், பேச்சு முற்றி சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடுற சூழ்நிலைகள்லாம் சிலருக்கு இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். மாணவர்களுக்கு உயர்கல்வியில உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு. தேர்ந்தெடுத்த கல்வியில சிறப்பான முன்னேற்றத்தை அடைவீங்க. அரசாங்க அனுகூலங்கள் கிடைக்கும். சிறப்பான செயல்களால இன்னைக்கு பெருமையா உணரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பொறாமைக்காரர்களால வீட்டுல சில குழப்பங்கள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கும். எதுலையுமே பொறுமையா இருக்கிறது அவசியங்க. பண பிரச்சனைகள் இருக்கும். பண விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராம இருக்கிறது நல்லதுங்க. கணக்கு வழக்குகள்ல சரி பார்த்து நடக்கிறது நல்லது. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த ஒரு செயல்களை செஞ்சாலுமே அதை சிறப்பா செஞ்சு வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. நீங்க வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு எந்த விஷயங்களும் செஞ்சீங்கன்னா இன்னும் சிறப்பா முடியக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கணும். அதே நேரத்துல சிக்கனமாகவும் இருக்கணுங்க. செலவுல கொஞ்சம் கவனமா இருங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்க மனசுல ஏதாவது ஒரு குழப்ப நிலைகளும் கவலைகளும் இருக்கும். பிள்ளைகளை பற்றிய வருத்தங்களும் கவலைகளும் அதிகமா இருக்குங்க. பிள்ளைகள் உங்களோட பேச்சை கேட்டு நடந்துகிட்டாலும் அவங்களோட எதிர்காலத்தை பத்தி உங்களுக்கு அதிகமான கவலைகள் இருக்கும். இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க. இன்னைக்கு விரும்பியபடி நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்குது. வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வயலட். அதிர்ஷ்ட எண் 5, 8. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.